Hello students, welcome back to English and Maths Academy. This is 9th Mathematics, Chapter 1 Set Language, Exercise 1.5, Question number 4. Verify A union B intersection C equal to A union B intersection A union C using Venn diagrams. பார்க்கலாமா? அதற்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, அதாவது செட் ஏயையும் செட் பி இன்டர்செக்ஷன் சியையும் யூனியன்னா சேர்ப்பு கணமாக எழுதுகிறோம். அதாவது இரண்டையுமே சேர்த்து ஷேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி செட் ஏ எது, செட் பி இன்டர்செக்ஷன் சி எது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் இல்லையா? அதற்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நான் எக்ஸ்ட்ரா டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். பொதுவாக உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 2 டயக்ராம் தான் இருக்கும். ஓகேயா? பட் இங்கே 3 டயக்ராம் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா டயக்ராம் எதற்கு அப்படின்னா செட் ஏனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகே, மற்றபடி நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப இந்த 2 டயக்ராம் ட்ரா பண்ணால் போதும். ஓகேயா? ஃபஸ்ட்டு செட் ஏ, அடுத்து செட் பி இன்டர்செக்ஷன் சி. இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணணும். பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு செட் ஏங்கிறது இந்த ஃபஸ்ட் சர்க்கிளை குறிக்கும். இதை ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பி இன்டர்செக்ஷன் சி, செட் பிக்கும் செட் சிக்கும் காமன் ஏரியா, அதாவது இன்டர்செக்ஷன்னா காமன். அப்போ எது காமன்? செட் பிக்கும் செட் சிக்கும் இந்த ஏரியா மட்டும்தான் காமனாக இருக்கும். அதை ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கன்க்ளூஷன் என்னது? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, அதாவது செட் ஏயையும் பி இன்டர்செக்ஷன் சியையும் யூனியன்னா சேர்த்து ஷேட் பண்ணணும். பண்ணலாமா? இப்போ நீங்கள் ஷேட் பண்ணுறப்ப மற்ற செட் பியையோ செட் சியோ பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு செட் ஏயை ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டோம். அடுத்ததை தொடர்ந்து பி இன்டர்செக்ஷன் சியையும் சேர்த்து நம்ம ஷேட் பண்ணுறோம், விச் இஸ் கால்டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ரிசல்ட்டு. இதை நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ், அது என்ன இருக்கு? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இதில் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இந்த 2 பிராக்கெட்டையும் தனித்தனியாக ஷேட் பண்ணணும். அதாவது இதில் ஏ யூனியன் பியை ஷேட் பண்ணுங்க. அடுத்தது இதில் ஏ யூனியன் சியை ஷேட் பண்ணுங்க. லாஸ்ட்டாக என்ன கன்க்ளூஷன்? ஏ யூனியன் பிக்கும் ஏ யூனியன் சிக்கு இன்டர்செக்ஷன், அது இந்த டயக்ராமில் பண்ணணும். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இப்போ ஷேட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி, அதாவது செட் ஏயையும் பியையும் நம்ம சேர்த்து ஷேட் பண்ண போகிறோம். It is A union B. Next A union C, செட் ஏயையும் செட் சியையும் சேர்த்து ஷேட் பண்ணுங்க. அடுத்ததா இதோட கன்க்ளூஷன் என்னது? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இப்போ இந்த 2 டயக்ராமுக்கும் இன்டர்செக்ஷன்னா காமன். என்ன காமனாக இருக்குது? ரெண்டுலேயுமே ஏயில் ஷேட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டுக்கு பேர் வந்து ஒன்லி பி. இங்கே ஷேட் பண்ணியிருக்கோம், இங்கே ஷேட் பண்ணல. அப்போ அது செய்யக்கூடாது. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்டு ஒன்லி சி. இங்கே ஷேட் பண்ணல, இங்கே ஷேட் பண்ணியிருக்கோம். அப்போ இதையும் நம்ம காமனாக எடுத்துக்க முடியாது. அப்போ செட் ஏயோடு சேர்த்து எதை காமனாக எடுத்துக்கணும்? இந்த பி இன்டர்செக்ஷன் சியை. இப்போ ஷேட் பண்ணிக்கலாமா? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி ஈக்குவல் டு செட் ஏயை ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுங்க. தென்
அதோடு சேர்த்து இந்த பி இன்டர்செக்ஷன் சியையும் சேர்த்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இது ரைட் ஹேண்ட் சைடோடைய கன்க்ளூஷன். ஸோ இது நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 and 2 செக் பண்ணுங்க, ரெண்டும் எப்படி இருக்கு? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ என்ன கன்க்ளூஷன்? ஃப்ரம் 1 and 2 we get A union B intersection C equal to A union B intersection A union C. Thus it is verified. Okay.